Hi students, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரா மேத்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அல்ஜிப்ரால பாத்தீங்கன்னா linear equations in 2 variables 3 variables வச்சு தான் நம்ம சம்ஸ் பார்க்க போறோம். linear equations வந்து 2 variablesம் 3 variables வச்சு தான் நம்ம இன்னைக்கு சம்ஸ் பார்க்க போறோம். நார்மலா ஒரு ஈக்குவேஷன்ஸ்னா எப்படி இருக்கும்? இப்ப 2 வேரியபிள்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம். பாருங்க, ax plus by plus c equal to 0. இப்போ இதில் வேரியபிள்ஸ் வந்து என்னென்ன? எக்ஸும் ஒய்யும் வேரியபிள்ஸ். அப்போ ஏ பி சி இதெல்லாம் வந்து ஒரு ரியல் நம்பர்ஸ். எக்ஸும் ஒய்யும் வேரியபிள்ஸ், A, B, C இது வந்து ஒரு real numbers. இப்போ 2 variables x y அப்படின்னு 2 variables வச்சு sums எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் 3 variables வச்சு எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, 3 மெத்தட்ஸ் இருக்குது. எலிமினேஷன் மெத்தட், substitution method, அப்புறம் cross multiplication method. ஆக்சுவலாக இந்த சாப்டரில் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ் போடுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம 2 வேரியபிள்ஸ் வச்சு ஒரு சம்ஸ் போடலாம். இப்போ 2 வேரியபிள்ஸ் வச்சு சம்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னால், இது எக்ஸாம்பிள் 3.1. ஃபஸ்ட்டு கொஷினை வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கே அந்த மீனிங் வந்து புரியும். வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். த ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times his son's age. ஃபாதரோட ஏஜ் வந்து எப்படி இருக்கும்? சன்னோட ஏஜோட 6 மடங்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? அப்போங்க மல்டிப்ளிகேஷன் வருமா வந்துட்டு. Next, 6 years hence the age of father will be 4 times his son's age. 6 years after 6 years கழிச்சு ஃபாதரோட ஏஜ் வந்து எப்படி இருக்கும்? சன்னோட ஏஜோட 4 times இருக்கும். 4 timesக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அடிஷன் யூஸ் பண்ணுவோம். வந்துட்டு ஃபாதரோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், சன்னோட ஏஜ் வந்து ஒய்ன்னு எடுத்துப்போம். Find the present ages in years of the son and father. Son and father ஓட present age வந்து என்ன இருக்கும்? இயர்ஸில் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன சொன்னோம்? ஃபாதரோட ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், சன்னோட ஏஜை ஒய்ன்னு எடுத்துப்போம். Then we have to find the solution. We'll take
ஃபாதரோட ஏஜ் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சன்னோட ஏஜ் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் திரும்ப சொல்லுங்க. ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times சன்னோட ஏஜ் ஆகும். given அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times की सन ஏஜ். இப்போ ஃபாதரோட ஏஜ் வந்து என்னது? x. அப்போ எப்படி இருக்கு? 6 times இருக்கு. சன்னோட ஏஜோட 6 times இருக்கு. இதை ஈக்குவேஷன் 1 ரைட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? 6 years, hence the age of father will be 4 times his son's age. 6 years கழிச்சுனா நம்ம என்ன எடுத்துப்போம்? x plus 6 equal to 4 times. அப்போ என்ன பண்ணுவோம்? 4. அப்போ சன்னோட ஏஜும் 6 years ஆயிருக்கும் இல்லையா? ஸோ 4 into y plus 6. இது equation number 2. இப்போ நமக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு, x y அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் சால்வ் பண்ணி x வேல்யூ y வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2வை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x plus 6 equal to இந்த 4ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into y 4y 4 6 are 24. 4a into y 4y 4 and 6 மல்டிப்ளை பண்ணுறோம். 4 6 are 24. இப்போ இதை இன்னொரு ஸ்டெப் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, x எப்போதுமே சரி நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைடு வரும்போதோ லெஃப்ட் சைடில் ரைட் சைடு வரும்போதோ சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ப்ளஸ் 4y ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது -4y அப்படின்னு வரும். இப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது? 6 இருக்கா? இந்த +24 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும்? -24 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு x minus 4y 24ல் 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 18. ஸோ இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே மைனஸ் சைன் இருக்குது. பெரிய நம்பரோட சைனுக்கு என்னவோ நம்ம எப்போதுமே அதான் போடுவோம். ஸோ -18 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2வை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3ஐ இப்போ நம்ம ரைட் பண்ணிப்போம். எல்லோரும் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x equal to 6y. ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து என்ன எடுத்தோம்? x plus 6 equal to 4 of 5 plus 6. இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிளிஃபை பண்ணி x minus 4y minus 18 equal to 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ஆக இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் வச்சு தான் x வேரியபிளும் y வேரியபிளும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ x minus 4y minus 18 equal to 0. இப்போ x equal to 6y அவங்களே கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? x பதிலாக இந்த 6yங்கிற அதோட வேல்யூவை நம்ம இப்போ அப்ளை பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டியூட் x equal to 6y in equation number 3. equation number 3ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதில் அதோட வேல்யூ 6y சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும்? 6y minus 4y minus 18 equal to 0. 6yல 4y போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 6ல 4 போயிடுச்சுன்னா 2. ஸோ 2y minus 18 equal to 0. 2y equal to இந்த minus 18 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது எப்படி போகும்? மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ +18. இப்போ டிவிஷனில் இருக்கு, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் போகும். ஸோ இப்போ இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளைல இருக்கா? இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது இது டிவிஷனில் போகும். ஸோ y equal to 18/2. 1 2 is 2. How many 2s are 18? Yes, 9 2s are 18. Therefore
yக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு நமக்கு y ஈக்குவல் டு 9. y வேல்யூ 9 கிடைச்சிருக்கா? இப்போ சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 9 இன் ஈக்குவேஷன் 1ல போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் y value in equation number 1ல substitute பண்ணுவோம். equation number 1 என்னது? x equal to 6y. So x equal to 6y. x equal to 6 into y ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 9. Therefore x equal to 9 6 are 54. So therefore x equal to 54. இப்போ நமக்கு x வேல்யூ ஆன்சரும் y ஓட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஆக்சுவலாக நம்ம கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, நம்ம என்ன எடுத்திருந்தோம்? ஃபஸ்ட்டு ஃபாதரோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம், சன்னோட ஏஜ் வந்து ஒய்ன்னு எடுத்திருந்தோம். அப்போ ஃபாதரோட ஏஜ் எவ்வளோ இருக்கும்? 54. அந்த சன்னோட ஏஜ் எவ்வளோ இருக்கும்? 9. ஸோ therefore father's age equal to 54, son's age equal to 9. That's all. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதை கிளியர் பண்ணுறேன். சம்ஸை வந்து எப்போதுமே சரி ஒரு 2-3 தடவை போட்டு பார்த்தா தான் வந்து நமக்கே அது வந்து புரியும். அதனால் நிறைய டைம் சம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோமா? இப்போ எக்ஸசைஸ் 3.1ல ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன் வந்து 3 வேரியபிள்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x plus y plus z equal to 5. First equation 2x minus y plus z equal to 9. Equation number 2 x minus 2y plus 3z equal to 16. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை வச்சு 3 வேரியபிள்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஃபஸ்ட்டு எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. x plus y plus z equal to 5. 2x minus y plus z equal to 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃபஸ்ட்டு எலிமினேஷன் மெத்தடில் ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் எது காமனாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே x இருக்குது, இங்கே 2x இருக்குது, இங்கே ப்ளஸ் y இருக்குது, மைனஸ் y இருக்குது, ப்ளஸ் z. இதில் ஒன்று y இல்லைனா x z, y அல்லது z ரெண்டில் ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணணும். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதில் நான் வந்து y-ஐ வந்து எலிமினேட் பண்ணுறேன். எப்படின்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. பாருங்கள், x ப்ளஸ் y plus z equal to 5. 2x minus y plus z equal to 9. இப்போ எடுத்து ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணோன்னா இது ப்ளஸ் ஓகேவா? x plus 2x வந்து 3x, மைனஸும் ப்ளஸும் மைனஸ் தான். ஸோ இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் ஒய் இருக்குது, இது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகே, ப்ளஸ் இசட் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 5 + 9 14. இப்போ 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் 4 கிடச்சிச்சா? நமக்கு 2 வேரியபிள்ஸ் வச்சு கிடச்சிச்சா?
இப்போ ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 5 கிடைக்கும். இப்போ 3 வேரியபிள்ஸை சால்வ் பண்ணி 2 வேரியபிள்ஸ் ஆக்குறோம். 2 வேரியபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 2ஐ 3ஐயும் சால்வ் பண்ணுவோமா? இப்போ ஈக்குவேஷன் 1ஐ 2ஐ சால்வ் பண்ணதில் நம்ம என்னத்தை கேன்சல் பண்ணோம்? y தானே கேன்சல் பண்ணோம். அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணும்போது சேம் வேரியபிள்ஸை கேன்சல் பண்ணோம். இப்போ இதில் ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு அதில் இசட்டை கேன்சல் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வேல்யூ கிடைக்காது. இதே மாதிரி சேம் எக்ஸ் இசட் அந்த மாதிரி வேரியபிள்ஸ் கிடைச்சாதான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒய் வேரியபிள் கேன்சல் பண்ணதுனால சேம் ஒய் வேரியபிள் தான் இப்போ கேன்சல் பண்ணும். இப்போ ஈக்குவேஷன் 2ல் என்ன இருக்குது? 2x minus y plus z equal to 9. Equation 3ல x minus 2y plus 3z equal to 16 இருக்கா? So, equation number 2வை 2ஆல multiply பண்ணி அதோட equation number 3யை subtract பண்ணணும். நல்லா புரியுதான்னு பாருங்க. ஒன்ஸ் நல்லா கவனிங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். வரதை 3 ஈக்குவேஷன் நம்பர் 3ஓட சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2வை 2ஓட மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 2x இப்போ இன்ட்டு 2 2 சார். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து உங்களுக்கு ஈஸியாக ரைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. ஓகேவா? இப்போ இதை 2ஓட மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 2s are 4x minus 2y plus 2z equal to 9 2s are 18. இப்போ நமக்கு 2ஓட மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைச்சிச்சு? 4x minus 2y plus 2z equal to 18 கிடைச்சிச்சா? இப்போ இந்த ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் நம்பர் 3யை இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2ஓட மல்டிப்ளை பண்ணி இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2வை 2ஓட மல்டிப்ளை பண்ணி நம்ம ரைட் பண்ணி வச்சுருக்கோம். 4x minus 2y plus 2z equal to 18. இதோட ஈக்குவேஷன் 3யை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 3 என்னது? x minus 2y plus 3z equal to 16. இதை சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்ராக்ட் 4xல x படிச்சுனா என்ன கிடைக்கும் நமக்கு? 4 minus 1 3 3x. இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். minus 2y plus 2y கேன்சல் ஆகிடும். 2z minus 3z நமக்கு என்ன கிடைக்கும்? 2 minus 3 பெரிய நம்பர் வந்து சைன் என்னது? மைனஸ். ஸோ 2 minus 3 minus 1z equal to 18ல 16 படிச்சுனா 2. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 5. எப்படி நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x plus 2z equal to 14. ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் 4 கண்டுபிடிச்சோம். ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் 5 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணுவோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது? 3x plus 2z equal to 14. Equation number 5, 3x minus z equal to 2. இப்போ சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது 3x கேன்சல் ஆகிடும். மைனஸும் ப்ளஸ்ஸு. ஸோ 2 plus 1 3 3z equal to 14 minus 2 12. Therefore z equal to 12. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போது டிவைடில் போயிடும். 3 1 3s 3 2 3s are 6 3 3s are 9 4 3s are 12. So therefore z ஓட வேல்யூ வந்து 4. இப்போ இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இசட் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 4 அல்லது 5ல் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம இசட்டோட வேல்யூ வந்து 4ன்னு
நம்ம இசட்டோட வேல்யூ வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஈக்குவேஷன் 4 அல்லது 5ல் சப்ஸ்டியூட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் நான் வந்து 5 எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஈக்குவேஷன் நம்பர் 5 என்னது? 3x minus z equal to 2. Substitute z value in equation 5. இப்போ இது ஓகேவா இல்லை? இப்போ z வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 5ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 3x மைனஸ் z. அப்போ z இருக்கிறதுல 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். -4 ஈக்குவல் டு 2. இப்போ 3x ஈக்குவல் டு 2. -4 வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது +4 சேஞ்ச் ஆகிடும். ஸோ 3x ஈக்குவல் டு 4 + 2 6. x ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 3. ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் போயிடும். ஸோ 1 3 is 3, 2 3s are 6. So therefore x equal to 2. இப்போ நமக்கு x வேல்யூ கிடச்சிருச்சு, z வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? y வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு x வேல்யூ கிடச்சிருச்சு, z வேல்யூ கிடச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போய் சப்ஸ்டியூட் x and z value in equation number 1. equation number 1 என்னது? x plus y plus z equal to 5. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதில் கூட வந்து z-ஓட வேல்யூ x-ஓட வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். x-ஓட வேல்யூ என்னது? 2 plus y z equal to 4. 4 equal to 5. 2 plus 4 6. So y plus 6 equal to 5. y equal to 5 plus 6 வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எப்படி போகும்? -6. y equal to -1. நம்ம 3 கண்டுபிடிச்சாச்சா? x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், z-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 4 x equal to 2, y equal to -1, z equal to 4. linear equation 3 variables வச்சு வந்ததை சால்வ் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த சம்ஸ் எல்லாம் வீட்டில் 1 or 2 times போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து மேக்ஸ் வந்து வரும். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். நாளைக்கு நெக்ஸ்ட்டு சம்ஸில் பார்க்கலாம்.